அவர் பாருங்க மட்டன் லெக் வந்து எவ்வளவு சூப்பரா வந்து பீஸ் போட்டுட்டு இருக்காரு பாருங்க. மேல இருக்கிற மண்டையை மட்டும் இப்படி ஓபன் பண்ணிட்டு மூளையை மட்டும் எடுத்துட்டு போட்டாங்க. ஆஹா, ஆட்டுடைய கிட்னி முழு ஆடை வந்து உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க. அதுவும் எத்தனை ஆடு தொங்குது பாருங்க. எப்பாடி ஆட்டு கண்ணு பாருங்க, அம்மாடி எவ்வளவு பெருசு. ஆட்டோட வேற 400 ரூபாய் ஒரு கிலோ, தலைக்கறி 400 ரூபாய் ஒரு கிலோ, பன்னீர்ல 150 ரூபாய். அப்படியே மட்டன் வந்து செம்மையா இருக்குது கறி. இங்க பாருங்க, ஆஹா, பொறுமையா வந்து கட் பண்ணி எடுக்கணும். மூளை பாருங்க, அப்பா. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்தாதிரிப்பேட்டை ஃபிஷ் மார்க்கெட் உள்ள இருக்கிற மட்டன் ஸ்டால் தான் வந்திருக்கோம். அப்படியே நீங்க ஃபிஷ் மார்க்கெட் மெயின் என்ட்ரன்ஸ்ல என்ட்ரு ஆகி அப்படி உள்ளுக்குள்ள ரைட்டு கட் பண்ணி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்த உடனே இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா மட்டன் ஸ்டால் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கடை வந்து வச்சிருக்காங்க. 10 கடையுமே செம பரபரப்பா இருக்கு. சண்டே அதுவுமா வந்து செம்ம பிஸியா போயிட்டு இருக்கு. ஒரு 10 கடை இருக்கும் இங்க. அதுல மொதல் கடை இந்த கடையை பாத்துக்கோங்க. இந்த கடையில மட்டும்தான் மட்டன் கறி வந்து கிடைக்குது. அதாவது ஆட்டு கறி வந்து இந்த கடையில மட்டும் தான் கிடைக்குது. இதான் ஃபர்ஸ்ட் கடை. மத்த எல்லா கடையிலுமே ஆட்டுடைய பார்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். மட்டன் பார்ட்ஸ் எல்லாம் மத்த கடையில கிடைக்குது. இங்க மட்டும் தான் வந்து கறி கிடைக்குது. என்னென்ன ரேட்டுக்கு போகுதுன்றத நம்ம இப்ப கேட்போம். ஓகேவா? இந்த கடையே எப்படி இருக்குது பாருங்களேன். முழு ஆடை வந்து உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க. அதுவும் எத்தனை ஆடு தொங்குது பாருங்க. எப்பாடி அப்படியே மட்டன் வந்து செம்மையா இருக்குது கறி. இங்க பாருங்க, ஆஹா, தொடும்போதே அப்படியே சாப்பிடலாம் போல அப்படி இருக்கு கறி. என்னமா இருக்குது பாருங்க. நல்ல இலம் ஆடுங்க. உண்மையாவே செம்ம சாஃப்டா இருக்கு கறியை தொடும்போதே. அங்க பாருங்க, பாய் வந்து இப்பதான் வந்து ஒரு ஆட்டுல இருக்கிற கறியை அப்படி துண்டா கட் பண்ணி யாருக்கு வந்து என்னென்ன வேணுமோ, மட்டன் சுக்கா வேணும்னாலும் சரி, பிரியாணி போடுறதுனாலும் சரி, இல்ல குழம்பு வைக்கிறதுனாலும் சரி, இல்ல மட்டன் வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்றதுனாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து நம்ம கேட்கற மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. அங்க மட்டன் வந்து எவ்வளவு விக்குதுன்னு மட்டும் நம்ம கேட்போம். ஓகேவா? வணக்கம், உங்க பேரு? புவனேஸ்வரி. ஓகே, எங்க இருந்து வரீங்க? கீழ்பாக்கம். கீழ்பாக்கம்ல இருந்து. மட்டன் வாங்க வந்திருக்கீங்களா இல்ல ஃபிஷ் வாங்க? மட்டன் வாங்க வந்திருக்கேன். மட்டன் வாங்கலாம். பாய் கடையில நல்லா இருக்கும் எப்பவுமே. ரெகுலர் கஸ்டமரா நீங்க? ஆமா, சூப்பரா இருக்கும். மாசத்துல எத்தனை தடவை எடுப்பீங்க மட்டன்? ஒரு 4 தடவை வருவேன். வாரம் வந்துருவேன். வாரம் வந்துருவீங்களா? ஓகே, சூப்பர். வந்து மட்டன் வாங்கி ரெடியா மீன் எல்லாம் வாங்கிட்டு போயிருவோம். ஆனா எவ்வளவு மட்டன் எவ்வளவு இன்னைக்கு? இன்னைக்கு 850 ரூபாய். 850 ரூபாய். ஆமா, பரவாயில்ல. கிலோ 850 ரூபாய். பரவாயில்ல. எல்லா பக்கம் காட்டி இங்க விலை பரவாயில்ல, நல்லா இருக்கும். பரவாயில்ல, நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். அவர் பாருங்க மட்டன் லெக் வந்து எவ்வளவு சூப்பரா வந்து பீஸ் போட்டுட்டு இருக்காரு பாருங்க. அதை வாங்கி அப்படியே சூப் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல் இருக்குது பாருங்க. நல்லி மட்டன் நல்லி வந்து இதுதான். நல்லி சாப்ஸ் போட்டோம்னா வேற லெவல்ல தான் இருக்கும். பார்க்கும் போதே செம்மையா இருக்குது பாருங்க. பாருங்க, ஒரு கடையிலேயே வந்து 2 இடத்துல கட் பண்றதுக்கு வந்து கட்டையெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, பாய் என்ன வந்து செம பிஸியா கட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எவ்வளவு மட்டன் போகுது? 850 கேஜி. இந்த வாரம் 850 போகுது. ஓகே, சூப்பர். மட்டன்ல எப்படி நீங்க பீஸ் வேணும்னாலும் தருவீங்களா இல்ல எலும்போட அப்படினா? எலும்போட தான் தருவீங்க. போன்லெஸ்னா என்ன ரேட்? 1500 ரூபாய் கேஜி. 1500 ரூபாய். ஓகே, எங்க இருந்து வருதுன்னு இந்த ஆடு? வந்து வெளியூர்ல இருந்து வருதுமா. வெளியூர்ல இருந்து வருது. ஓகே, மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லாம் வருது. ஓகே, மகாராஷ்டிரா, கர்நாடகா, எல்லா ஆந்திரா எல்லா ஊர்ல இருந்துமே ஆடு வருது. நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில இல்ல வாரத்துல எத்தனை நாள் கடை இருக்கும்? டெய்லி இருக்கு, எவ்ரிடே வாரம் ஃபுல்லா 7 நாளுமே வந்து கடை இருக்கும். கண்டிப்பா இதே இடத்துல தான் இருப்பாங்க அண்ணன். நீங்க வந்து மட்டன் வேணும்னா கறி, ஆட்டு கறி நீங்க வாங்குறதுக்கு உகந்த இடம் பாத்துக்கோங்க. மார்னிங் 7 to 1, காலைல 7 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அதுவும் சண்டே பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் ஏர்லியரா வந்துருங்க. ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அப்புறம் வந்து நம்ம கிடைக்காம போயிடும். ஏன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷா அங்க பாருங்க, அப்படி ரத்தம் சொட்ட வந்து சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்க. மட்டன் பிரியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சிந்தாதிரிப்பேட்டை ஃபிஷ் மார்க்கெட்ல வந்தீங்கன்னா அப்படி உள்ளுக்குள்ள என்ட்ராய் வரும்போதே மட்டன் ஸ்டால் இருக்கு. செமையா வந்து வாங்கிட்டு போலாம். சூப்பரான ஃப்ரெஷ்ஷான மட்டன், ஹெல்தியான மட்டன். அங்க பாருங்க, நம்ம கேட்கற மாதிரி எவ்வளவு அழகா வந்து தொடக்கரியா வேணும்னு கேட்டதுனால இங்க பாருங்க தொடக்கரியா வாங்கி கட் பண்ணி இங்க போட்டுருக்காங்க பாருங்க. எடை போட்டுட்டு அதை வந்து என்ன ஃப்ளஷ் மட்டும் தான் இருக்கு பாருங்க. இதுல ஒரே ஒரு நல்லி மட்டும் தான் இருக்கு. நம்ம எப்படி கேட்கறோமோ அப்படி தருவாங்க. அங்க பாருங்க ஃபுல்லா வந்து எல்லாம் சூப்பரா வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து குழம்புக்கு கேட்டிருக்காங்க, அதனால குழம்புக்கு தகுந்த மாதிரி வந்து சூப்பரா வந்து கட் பண்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஆஹா, ஐயோ, மட்டன் இப்படி பார்க்கும் போதே சாப்பிடலாம் போல இருக்கே. நாக்குல எச்சு ஊறுது. சரி வாங்க, அப்படியே போய் பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ரேட்டுக்கு விக்குது, பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். வாங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து வரிசைலாம் வந்து கடை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 கடை கிட்ட இருக்குது. எக்கச்சக்கமான பார்ட்ஸ் வச்சிருக்காங்க. எல்லா பார்ட்ஸுமே ஆட்டுல இருக்கிற எல்லா உள்ள இருக்கிற குடல்ல இருந்து கால்ல இருந்து தலை மூளை எல்லாமே இருக்குது. எத்தனை கடையில எத்தனை பார்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க, தலை மட்டும் வச்சிருக்காங்க. தலை எவ்வளவு பெரிய தொலை இருக்கு பாருங்க. தலைக்கறி வேணும்ன்றவங்க இதை எடுத்து கொடுத்து எனக்கு இதுல தலைக்கறி வேணும் நீங்க இதை ஃபுல்லா உரிச்சு சூப்பரா வந்து உங்களுக்கு தலைக்கறி போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க செமையா வீட்டுல போய் சாப்பிடலாம். இங்க பாருங்க குடல் பாருங்க. குடல் எப்படி தொங்குது இங்க பாருங்களேன். ஐயோ, எப்படி இருக்குங்க குடல். உண்மையாவே செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. நம்ம தான் சீக்கிரமே வந்துட்டோமே. ஆக்சுவலா 9 o'clock நம்ம வந்துட்டோம்.
அதனால வந்து சூப்பரா இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா, மட்டன் வந்து எப்பயுமே நானும் பார்த்துட்டேன் நிறைய கடையில நமக்கு வந்து பார்சல் பண்ணி கட் பண்ணி கொடுக்கும்போது வாழை இலையில தான் வச்சு வந்து கொடுக்குறாங்க. நார்மலா சும்மா கவர்ல போட்டு எடுத்துட்டு போங்கலாம் நிறைய கடையில கொடுக்கறது இல்ல. அப்படி வாழை இலையை விரிச்சு எவ்வளவு சூப்பரா வந்து வச்சிருக்காங்க பாருங்களேன். ஏன்னா இது எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த வாழை இலையில வந்து எந்த கெமிக்கலும் கிடையாது. வந்து மட்டன்ல வந்து எந்த கெமிக்கலும் உங்களுக்கு ஏறாது. ஆட்டு குடல் தான் வந்து தோஞ்சல்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, தோஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இங்க பாருங்க நுரையீரல் பாருங்க, ஆஹா செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. லங்ஸ், அதான் நுரையீரல். லங்ஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரு. இப்ப நம்ம அம்மாட்ட வந்து கேட்போம், ஹார்ட் ஓகே சூப்பர், என்னென்ன பார்த்து என்னென்ன ரேட்டு போகுதுன்றத நம்ம வந்து அம்மாட்ட வந்து கேட்போம். ஓகேவா, எக்கச்சக்க பார்ட் வச்சிருக்காங்கப்பா இந்த கடையில. உங்களுக்கு ஆட்டுல இருக்கிற எந்த பார்ட் வேணும்னாலும் இங்க வந்து அவைலபிளா இருக்கு, நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, இங்க பாருங்க மூளை வச்சிருக்காங்க. மூளை பாருங்க எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல, மூளை எல்லாம் இந்த டைம் வரைக்கும் இருக்கிறதே அதிசயம் தான் இல்லம்மா, பெரிய விஷயம். சூப்பர். இங்க பாருங்க ஹார்ட் பாருங்க, ஆஹா செம. இங்க பாருங்க ஈரல் பாருங்க, செமையா. சுவரொட்டி தானே இது? சுவரொட்டி, கரெக்ட், சுவரொட்டி. இது என்னதுமா? எதுமா? இது தலைக்கறிமா. இது ஆட்டுல இருந்து எடுக்கிறோம்ல, எலும்பு தனி கறி தனி. ஓ, தலைக்கறியில இது கறி தனியா வரும், எலும்பு தனியா வரும். சூப்பர்மா. இப்ப வந்து நம்ம அம்மாட்ட வந்து கேட்போம், எக்கச்சக்க பார்ட்ஸ் வந்து இந்த கடையில வந்து வச்சிருக்காங்க. என்னென்ன பார்த்து என்னென்ன ரேட்டு போகுதுன்னு கேட்பாமா. அப்படியே சொல்லுங்கம்மா, என்னென்ன ரேட்டு போகுது? கால் வந்து 280 போதுங்க. ஓகே, 280 கொடுக்குறோம். ஓகே. நுரையீரல் 50 ரூபாய். 50 ரூபாய். ஓகே. ஹார்ட் 40 ரூபாய். ஹார்ட் 40 ரூபாய். பரவாயில்லையே, சூப்பர். தலைக்கறி எல்லாமா? தலைக்கறி கிலோ 400 ரூபாய். கிலோ 400 ரூபாய். எலும்பு இல்லாத கறி 400 ரூபாய். சூப்பர். இது 100 ரூபாய். மூளை 100 ரூபாய். சுவரொட்டி எல்லாம் ரேட்டுக்கு தகுந்த விலை 150, 100, 200 பீஸ் கணக்கு. எல்லாமே பீஸ் தான். சூப்பர் சூப்பர். பரவாயில்ல, கிட்டத்தட்ட 9-9:30 மணி வரைக்கும் இங்க சுவரொட்டி கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்ல. சுவரொட்டி வந்து நிறைய கிடைக்காது. ரத்தம் உங்களுக்கு அதிகமா வேணும் அப்படின்னா, ஹீமோகுளோபின் கம்மியானவங்க கண்டிப்பா சுவரொட்டி வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. குடல்லாம் என்ன ரேட்டுக்குமா போகுது? குடல்லாம் 200 ரூபாய். 200 ரூபாய் செட்டா. சூப்பர். 200 ரூபாய். ஓகே. அப்படியே நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிடுங்க, நம்ம கடை எங்க இருக்கு, எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் அவைலபிளா இருக்கு? மார்க்கெட் இது, ஃபேவரட் மார்க்கெட் இது, ஹோல்சேல் எல்லாமே இங்க. காலையில 6 மணில இருந்து மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் இருக்கு கடை. அப்படியே இங்க பாருங்க, அடுத்த கடையில பாருங்க, இங்கேயும் ஃபுல்லாவே வந்து ஆட்டு பார்ட்ஸ் தான். இங்க பாருங்க ஆட்டு தலையில பாருங்க மூளை எல்லாம் எடுத்துட்டு செமையா வந்து வச்சிருக்காங்க. அப்பா இங்க பாருங்க, ஆக்சுவலா கிட்னி வந்து 125 ரூபாய். ஆட்டோட வேற 400 ரூபாய் ஒரு கிலோ. தலைக்கறி 400 ரூபாய் ஒரு கிலோ. மண்ணில 150 ரூபாய். நுரையீரல் 40 ரூபாய். கிட்னி 25 ரூபாய். 25 ரூபாய் தான் ஒரு பீஸ். 25 ரூபாய். ஆட்டுக்கால் 300 ரூபாய். 280 ரூபாய் தரும். 280 ரூபாய் காலு. சமல்ல ஆட்டுக்கால் வந்து 280 ரூபாய். நீங்க யோசிப்பீங்க, மத்த எல்லா பார்ட்ஸோட கால் வந்து ஏன் ரேட் இவ்வளவு அதிகமா போகுது? தலைக்கறியும் வந்து ரேட் அதிகமானு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 400 ரூபாய் வந்து தலைக்கறியும் சொல்றாங்க. 400 ரூபாய். கரெக்ட். ஏன்னா தலைக்கறியில வந்து சத்து அதிகமா இருக்கு, ஆட்டு கால்லயும் வந்து சத்து அதிகமா இருக்கு. அதனாலதான் வந்து இது வந்து ரேட் அதிகமா போகுது. மத்த எல்லாமே சத்து இருக்குதான், பட் இருந்தாலும் எல்லாமே சின்ன சின்ன பீஸா கிடைக்கிறதுனால நமக்கு வந்து ரேட்டு கம்மி. கிட்னி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அதுல ஒரே ஒரு கிட்னி மட்டும் எடுத்து காட்டுங்களேன். இதுல இங்க பாருங்க கிட்னி, ஆஹா ஆட்டுடைய கிட்னி சமல்ல அழகா இருக்கு ஆனா பாக்குறதுக்கு. ஓகே சூப்பர். ஓகே பாய், நன்றி. இங்க பாருங்க தலைக்கறி வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. உள்ள ஃபுல்லா வந்து தலையில இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கு பாருங்க. தலைக்கறி வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இங்க ஃபுல்லாவே வந்து தலை, எத்தனை தலை அங்க வந்து போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அங்க பாருங்க, வா செம்மையா வந்து உரிக்கிறாரு பாருங்க. தலைக்கறி வந்து வேற லெவல்ல வந்து உரிக்கிறாரு. அந்த கத்தியை வச்சு அதை வந்து நேக்கா வந்து உரிக்கணும். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கலை. அவர் வந்து அப்படி உரிச்சு இந்த பக்கம் கொடுத்தாருன்னா இதை பாருங்க, இந்த பக்கம் அப்படியே ஆஹா ஃப்ளஷ் மட்டும் தனியா எடுக்கிறாங்க பாருங்களேன். தலைக்கறியில இருக்கிற சதை மட்டும் தனியா எடுக்கிறாங்க, எலும்பு இல்லாம. தலையிலேயே வந்து எவ்வளவு சதை இருக்கு பாருங்களேன். சூப்பரா இருக்குப்பா. அப்பாடி இங்க பாருங்க ஆட்டு கண்ணு பாருங்க. அம்மாடி எவ்வளவு பெருசு. ஆக்சுவலா நம்ம மனுஷங்களுக்குமே இப்படிதான் இருக்கும் கண்ணு. உள்ளுக்குள்ள வெளியே வந்து தெரியறது கொஞ்சோண்டுதான், கருவிழி வந்து வெளியே தெரியறது சின்னதுதான். பட் எவ்வளவு பெரிய கண்ணு பாருங்க, செம்மையா இருக்கு. ஐயோ எங்க பாதி தலையை காணோம். பாதி தலையை வந்து அண்ணன் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓ அம்மாடி, என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா தலைக்கறி. உண்மையாவே தலைக்கறி வந்து எதுக்கு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க. தலை அதிகமா சீக்கிரம் நிக்காது குழந்தைங்களுக்கு, ஆடுற குழந்தைங்களுக்கு. அங்க பாருங்க மூளை பாருங்க. ஐயோ இது வந்து ரொம்ப நேக்கா வந்து பொறுமையா வந்து கட் பண்ணி எடுக்கணும். மூளை பாருங்க, அப்பா செம்மையா வந்து எடுத்துட்டாரு. அவ்வளவுதான். எம்மாடி, இப்ப பார்க்கும்போதே பயமா இருக்குங்க உண்மையாவே. இந்த மூளையை பார்க்கும்போது இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா இருக்கும். மூளை வறுவல் எப்படி தரமா இருக்கும். நம்ம முட்டை பொடி மாஸ் சாப்பிட்றோம்ல,
அந்த மாதிரி இருக்கும். சரியான டேஸ்டா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூளை. நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனிங்க்கு ஆட்டுடைய மூளை ரொம்ப ரொம்ப நல்லது. தலைக்கறி வந்து எப்படி பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லட்டோம். நீங்க சொல்றீங்களா? வறுத்து சாப்பிடலாம், குழம்பு வச்சு சாப்பிடலாம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் என்ன தேவையோ அது போட்டு சாப்பிடலாம். ஆட்டு தலையில ஆமா, தலைக்கறியில சூப்பர். சூப் வந்து எலும்பு வாங்கி சூப் வைக்கணும், தலை வாங்கி எலும்பு சூப் வைக்கணும். சூப் வைக்கணும். மூளை வந்து எப்படிமா செய்யணும்? வறுக்கணும், மீன் வறுக்கிற மாரி வறுக்கலாம், இல்ல வெங்காய தக்காளி போட்டு தொக்கு மாரி பண்ணலாம். ஆஹா, அப்படி பண்ணலாம், நல்லா இருக்கும். தொக்கு பண்ணா கூட நல்லா இருக்கும். எதுக்கு நல்லது தலைக்கறி வந்து? எதுக்கு நல்லது? தலைக்கறி வந்து பிரஷர் இருக்கவங்க கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க, மீதி பேர் எல்லாம் சாப்பிடுவாங்க. எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த ஆட்டுடைய கண்ணெல்லாம் அங்க போட்டு வச்சிருக்கீங்க, கண்ணெல்லாம் சாப்பிடுவாங்களா? எல்லாம் சாப்பிடலாம். கண்ணு சாப்பிட்டா அவ்வளவு கண்ணுக்கு நல்லது. நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கு நல்லது. நம்ம கண்ணுக்கு நல்லது. நாக்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. நாக்கு, கண்ணு, தவடை எல்லாம் ஒரு தலை வெட்டினா அப்படியே வந்துரும் உங்களுக்கு. ஆமா, எல்லாமே நல்லதுதான். எல்லாமே நல்லது. மண்ணீர்ல அவ்வளோ நல்லது, அவ்வளோ ரத்தம் உடம்புக்கு. மண்ணீரல் ஆபரேஷன் பண்ணவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றிமா. அம்மா வந்து செம்மையா சொல்லிட்டாங்க, என்னென்ன மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. பல்லு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நாக்கு இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள பாருங்க, நாக்கு பாருங்க. நாக்கும் சாப்பிடலாமா? இந்த தாடை, இந்த பல்ல மட்டும் தூக்கி போட்டுட்டு மீதி எல்லாமே சாப்பிடலாம்னு அம்மா வந்து இப்ப சொன்னாங்க. அப்படியே இங்க பாருங்க, ஆட்டு தலை இங்க இருக்கிறது ஃபுல்லாவே வந்து ஆட்டு தலை தான். தலையை அப்படியே பாருங்களேன், மேல இருக்கிற மண்டையை மட்டும் இப்படி ஓபன் பண்ணிட்டு மூளையை மட்டும் எடுத்துட்டு போட்டாங்க. அந்த மூளை இருந்த இடம் எப்படி பவுலா இருந்துச்சு, போலா இருக்கு பாருங்க இந்த இடம் வந்து. ஓகே தலைவா, நம்ம வந்து இப்ப சிந்தாதிரிப்பேட்டை ஃபிஷ் மார்க்கெட் உள்ள இருக்கிற மட்டன் ஸ்டால்ல என்னென்ன கிடைக்குது, மட்டனுடைய பார்ட்ஸ் வந்து என்ன ரேட்டுக்கு போகுதுன்றதெல்லாம் சூப்பரா வந்து இந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க மட்டன் வாங்கி சாப்பிடணும்னு பிரியப்படுறீங்கன்னா காலைல 5 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஏன்னா செம்ம ரஷ்ஷா இருக்குது. மட்டனுடைய எல்லா பார்ட்ஸுமே வந்து காலைல 5 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இங்க அவைலபிளா இருக்கும். கண்டிப்பா சிந்தாதிரிப்பேட்டை ஃபிஷ் மார்க்கெட் வாங்க, உள்ள இருக்கிற மட்டன் ஸ்டாலை வந்து விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அகைன் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.